அண்மை செய்திகளை தற்போது பார்த்திருக்கிறோம். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உடல்கள் மாற்றி கொடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அலட்சியம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அலட்சியமாக இது போன்ற ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். பிரியதர்ஷினி, சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்த 2 பெண்களினுடைய சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் மாற்றி ஒப்படைக்கப்பட்ட சம்பவமானது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழலில்தான் இந்த உடல்களை உடற்கூறாய்வு செய்த தடயவியல் மருத்துவருக்கு மெமோவானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஏடூர் பகுதியைச் சேர்ந்தவர் அனுஷ்கா. இவர் சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உயர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அங்கு அவருக்கு அந்த உடற்கூறாய்வானது முடிக்கப்பட்டிருந்தது. அதே போல மணலி பகுதியைச் சார்ந்த பிரியதர்ஷினி என்பவரும் தற்கொலை செய்திருந்தார். அவருடைய உடலும் கூட காவல்துறையினர் மூலமாக மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருவருமே கிட்டத்தட்ட ஒரே அடையாளங்களுடன், அதாவது ஒரே உயரம், ஒரே உடல் பருமன் போன்ற ஒரே அடையாளங்களுடன் இருந்த காரணத்தினாலும் அவர்களது உடற்கூறாய்வின் போது ஏற்பட்டிருந்த அந்த கவனக்குறைவினாலும் உடல்களானது உறவினர்களிடம் மாற்றி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் பிரியதர்ஷினுடைய உடலானது இறுதிச் சடங்குக்கு ஆயத்தமான போது சடலம் மாறி இருப்பது தெரிய வந்திருந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 பேருக்குமே உடல்களானது திரும்ப மாற்றி மருத்துவமனை ஊழியர்கள் உரியவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். இந்த சம்பவமானதுதான் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அந்த குழப்பத்திற்கு காரணமான அந்த தடயவியல் துறை பேராசிரியர்கள், அதாவது உதவி பேராசிரியருக்கும் மருத்துவமனையினுடைய முதல்வர் தரப்பில் மெமோவானது அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இது குறித்தான விசாரணை நடத்துவதற்கும் அந்த விசாரணையினுடைய முடிவை மருத்துவ கல்வி இயக்ககத்துக்கு அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கும் மருத்துவமனை நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 உடல்கள், அதே சமயம் காவல்துறை தரப்பிலான அந்த 2 பேருக்குமான ஐடென்டிஃபை சரியாக கூறாதது, பெற்றோர்கள் அந்த சம்பந்தப்பட்ட உடல்களுடைய உறவினர்களுடைய அவசரம் போன்ற காரணங்களால் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படக்கூடிய சூழலில் இது குறித்த விரிவான அறிக்கையை மருத்துவ கல்வி இயக்ககத்துக்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. பிரியதர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.